ஆண்டவரே இந்த காலை வேளையிலே எங்கள் மத்தியில இருக்கிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு நன்மையானதை தருகிறது அப்பா. சோத்திரம். எந்த ஈவும் நன்மையான எந்த ஈவும் ஆண்டவரே அப்பா ஜோதிகள் பிதாவிடத்திலிருந்து வரும் என்று சொன்ன தேவன் இந்த நாளில் பரத்திலிருந்து எங்களுக்கு ஒத்தாசை வருவதற்காக காலை வேளை நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நன்மையானதை என் தேவன் தருகிறார், அவர் வார்த்தையிலே பிழை போன்று. நன்மையானதை என் தேவன் தருகிறார், அவர் வார்த்தையிலே பிழை போன்று. நன்மையானதை என் தேவன் தருகிறார், அவர் வார்த்தையிலே பிழை போன்று. மனிதனுடைய யோசனைகள் நிலை நிற்பதில்லை.
கவலை தீர கத்தரிடம் ஓடிவா. அல்லேலூயா. எங்க வரணும்? சேருமிடம் தாமரம், சேருமிடம் இயேசுதாங்க. அல்லேலூயா. கவலை நிறைந்து கலங்கி வாழும் மானிடா, உன் கவலை தீர கத்தரிடம் ஓடிவா. கவலை நிறைந்து கலங்கி வாழும் மானிடா, உன் கவலை தீர கத்தரிடம் ஓடிவா. உலகம் உன்னை பகைத்தாலும், உறவு உன்னை வெறுத்தாலும், சொந்தம் உன்னை மறந்தாலும், எல்லாரும் எதிர்த்தாலுமே, உலகம் உன்னை மறந்தாலும், உறவு உன்னை வெறுத்தாலும், சொந்தம் உன்னை தள்ளினால் ஒருபோதும் தள்ளிடாதவர், ஒருபோதும் தள்ளிடாதவர். அல்லேலூயா. எப்போ வந்தாலும் சேர்த்துவாரு, ஆனாலே சொல்ல மாட்டாரு. வான கூப்பிட்டு எப்படி தள்ளிடுவாரு. அல்லேலூயா. நீங்க சொந்தத்தினாலே பந்தத்தினாலே எவ்வளவு கவலைப்பட்டிருப்பீங்கல்ல. நமக்கு சொல்லுவாங்கல்ல, ஆண்டவர் சொல்லிக்கிறாரு, உன் சத்துரு உன் வீட்டாரே, அப்படிதானே. நமக்கு நல்லது கொஞ்சம் அப்படி நடந்து வரும்போது நமக்கு வென வைக்கிறவங்களே நம்ம சொந்த வீட்டுக்காரர் தான் வைப்பாங்க. கர்த்தர் ராஜாவுடைய இயல்பு. அல்லேலூயா. சொந்தம் உன்னை மறந்தாலும், உறவு உன்னை மறந்தாலும், உலகம் உன்னை வெறுத்தாலும், சொந்தம் உன்னை எதிர்த்தாலும், ஒருபோது தள்ளிடாதவர். உலகம் உன்னை மறந்தாலும், உறவு உன்னை வெறுத்தாலும், சொந்தம் உன்னை எதிர்த்தாலும், ஒருபோது தள்ளிடாதவர். இயேசு ஒருபோது தள்ளிடாதவர். பலமா. உலகம் உன்னை மறந்தாலும், உறவு உன்னை வெறுத்தாலும், சொந்தம் உன்னை எதிர்த்தாலும், ஒருபோது தள்ளிடாதவர். உன்னை ஒருபோது தள்ளிடாதவர், ஒருபோது தள்ளிடாதவர். உன்னை மார்போடு அழைக்கும் இயேசுவே, ஒருபோது தள்ளிடாதவர். உன்னை மார்போடு அழைக்கும் இயேசுவே. கவலை தீர்ந்து கலங்கி வாழும் மானிடா, உன் கவலை தீர கத்தரிடம் ஓடிவா. உலகம் உன்னை மறந்தாலும், உறவு உன்னை சொந்தம் உன்னை எதிர்த்தாலும், ஒருபோதும் தள்ளிடாதவர். உன்னை மார்போடு அழைக்கும் இயேசுவே. உலகம் உன்னை மறந்தாலும், உறவு சொந்தம் உன்னை எதிர்த்தாலும், ஒருபோதும் தள்ளிடாதவர். மார்போடு அழைக்கும் இயேசுவே. கவலை நிறைந்து கலங்கி வாழும் மானிடா, உன் கவலை தீர கத்தரிடம் ஓடிவா. கவலை நிறைந்து கலங்கி வாழும் மானிடா, உன் கவலை தீர கத்தரிடம் ஓடிவா. அல்லேலூயா. ஆண்டவர் கொடுத்த வார்த்தை என்ன தெரியுமா? மத்தேயு 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து பிறக்கும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். இதை நீங்க என்ன பண்ணணும்? இன்னைக்கு ஆண்டோட வார்த்தையில பிழைப்பு உண்டு அப்படின்னு அதுதான் ஆண்டவருக்காக கொடுத்த வார்த்தை. இங்க வரும்போது அந்த பிள்ளைங்க அந்த பாட்டை பாடினாங்க. அதனால ஆண்டவர் அந்த வார்த்தையை கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டாரு. இப்போ இன்னைக்கு உங்களுக்கு வார்த்தை வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இப்போ நீங்க எதிர்பார்த்து அவரோட காத்திருக்கு. இந்த வார்த்தை நேரத்தில் கேட்டுருப்பீங்க இல்லையா? கர்த்தர் சொல்றோம் வார்த்தை எப்படிப்பட்டது, முதல்ல அதை பார்த்துடலாம். கர்த்தருடைய வார்த்தை எப்படிப்பட்டது. அந்த வார்த்தை என்ன சொல்லுதுன்னா, அந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா,
அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து பிழைக்கும் பிறக்கும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பார். அதுல எனக்கு குறிக்கிற விஷயம் என்ன அப்படின்னு நான் பர்டிகுலரா எடுக்கிற விஷயம் என்னன்னா, ஒவ்வொரு வார்த்தையிலும் பிழைப்பார். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்ல? சில பேர் சொல்லுவாங்க, போடாங்க வீண் பேசுது, அப்ப அது வீண் வார்த்தை. சில பேர் வந்து பேசுவாங்க கலகம் பண்ற மாதிரி, அது கலக வார்த்தை. சில பேர் பேசிருப்பாங்க வெட்டி பேசுறா, ஒண்ணுக்கும் உதவாதுவாங்க, அது வெட்டி வார்த்தை. ஆனா தேவன் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் பிழைப்புண்டாக்குற வார்த்தை. அப்படி எப்படி பார்க்கணும்னா, அப்படியே கர்த்தருடைய வார்த்தை வெள்ளி தட்டில் வைத்த பொற்படைகளுக்கு சமானம். நீதிமொழிகள் ஆசிரியர் எழுதுற வெள்ளி தட்டில் வைக்கப்பட்ட பொற்படைகளுக்கு சமானம். அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை இல்லையா? அந்த வார்த்தைய நீங்க எடுத்துக்கிற பொழுதுதான் உங்களுக்கு செய்யும், உங்களுக்கு விடுதலை. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், நமக்கு நெருக்கடி வந்துட்டுனாக்கா நமக்கு வார்த்தைகளை சொல்ல எத்தனை பேர் வருவாங்க? முதல்ல அப்பா சொல்லுவாரு, பயப்படாதா நான் அது அம்மா சொல்லுவாங்க, பயப்படாதா பார்த்துக்கிறதா. அது என்ன சொல்ல கூட பார்த்துக்கலாம். எல்லாரும் சொல்லுவாங்க. எல்லாரும் சொல்ல 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 இவருக்கு கொஞ்சம் கூட பயம் போகாது, அதிகரிச்சுட்டே இருக்கும். நீ ஆபரேஷன் தேட்டர்ல சில பேருக்கு ஆபரேஷன் ஜெபிக்க போவோம், இன்னும் சொன்னாலும் அவங்க முகத்துல ஒரு சின்ன சிரிப்பு வராது. யார் என்ன சொன்னாலும் அந்த மனசு திடப்படாது, தைரியப்படாது. ஏனென்றால் அந்த நெருக்கமும் அந்த சூழ்நிலையும் அவங்களை கொள்ளும். சில வேலையை பார்த்தீங்கன்னாக்கா கடன் வாங்கணும் இருப்பாங்க, கடன் வாங்கணும் பொய்ப்புடும் பண்ணுவானோ, அசிங்கப்படுத்துவானோ. அவங்களுக்கு கடன் கொடுக்கறதுல பெருசா இருக்காது, அசிங்கப்படுத்திடுவானா, ரோட்ல அவமானப்படுத்திடுவானா, நம்ம திட்டிடுவானா, அந்த பயம் நிறைய இருக்கும். வயது இருப்பாங்க. நீ யாரு போய் நேரம் சொன்னா பண்றது, அவங்க கிட்ட அந்த கரன்சி நோட்டு நீட்டாதான் சிரிப்பே வரும். கவலைப்படுறாங்க, அவங்க கொடுத்தாதான் சிரிப்பே வரும். ஏன்னா அப்பதான் கடன் தீரும். அந்த வார்த்தைகளை என்ன அந்த மகிழ்ச்சி ஆக்காது. ஆனால் இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவருடைய ஒவ்வொரு வார்த்தையும் மனிதனுக்கு விளைவிக்கிறார். Each and every word of God will comfort the people. ஆறுதலை கொடுக்கும். அப்படி இந்த வார்த்தைகளை நீங்க நம்பணும், இந்த வார்த்தையை அப்படி நேசிக்கணும், அப்படி எடுத்துக்கொள்ளணும். கர்த்தருடைய வார்த்தை மத்தேயு 5:18 கர்த்தருடைய வார்த்தை எப்படிப்பட்டது? அடுத்தது ஒரு கொஸ்டின். கர்த்தருடைய வார்த்தை எப்படிப்பட்டது? படிங்க. வானமும் பூமியும் ஒழிந்தாலும் நியாயப்பிரமாணத்தில் உள்ளதெல்லாம் நிறைவேறும் அளவும் அதில் ஒரு சிறு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் ஒழித்து போகாது என்று அல்லேலூயா. வானமும் பூமியும் ஒழிந்தாலும் கர்த்தருடைய வார்த்தை ஒழிந்து போகாது. ஒரு வார்த்தையின் உறுப்பு கூட ஒழியாது. வார்த்தையின் உறுப்புனா என்னது? புள்ளி, கமா, செமிகால், அந்த வார்த்தையின் உறுப்புகள் இல்லையா? உறுப்புகள் அதானே வார்த்தைங்கிறது எழுத்து. அந்த புள்ளிகளும் ஒழியாது, கமா கூட ஒழியாது, உறுப்புகள் ஒழியாது. அப்போ அந்த அந்த வார்த்தை மேல அவ்வளவு கான்பிடன்ஸ் கொடுக்குறாரு. இதெல்லாம் யோசிச்சு பாருங்களேன். ஜாய்க்கு ஒரு தேவை இருக்குது, தனியா கூப்பிட்டு போறேன், நான் பார்த்துக்கிறேன் ஜாய், கவலைப்படாத அப்படின்னு சொல்றேன்னு வச்சுக்கோங்க. மனசாக நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுது. இல்லைம்மா நான் கண்டிப்பாக உங்க பிரச்சனை நான் பங்கிருக்கிறேன் அப்படின்னு சொல்றேன். கொஞ்சம் மனசு என்ன ஆகும்? ஆறுதல் ஆகும். இப்படி ஒரு காலையில வந்து ஒரு 5:30 மணிக்கு நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். சரி, ஒரு 5 மணிக்கு போன் பண்ணிக்குமா அப்படிங்கிறத வச்சுக்கோங்களேன். அந்த அம்மான ஒரு சோகமா வரும்போது ஏதோ கொலாப்ஸ் ஆயிடுச்சுன்னு நினைச்சுக்கிறேன் இல்லையா? ஏன்னா வீட்டுக்கு போன பிறகு எங்க வீட்டம்மா சொல்றாங்கன்னு வச்சுக்கலாம், அதை எப்படி நீங்க இவ்வளவு காசு நீங்க முதல்ல கொடுப்பீங்க, அதுல கொடுக்க முடியும், ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் உதவி அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அவன் மனசு என்ன ஆயிட்டான்? சேஞ்ச் ஆயிடும். சரி, தனிமையா கூப்பிட்டு சொன்ன போது ஜாய் வந்து சொன்னாக்கா ஜாய் என்ன பண்ணிக்கலாம், சாலமன் என்னை ஏமாத்திட்டு சொல்லிடும். நானும் ஜாயை பேசும்போது கமலாவும் திலகாவும் பக்கத்துல உட்காந்துக்கிறான்னு வச்சுக்கலாமே சாட்சிக்கு, நான் மாற்ற முடியுமா? அவர் திரும்பியும் பேசினாரு, நான் பார்த்துக்கிறேன், விட்டுட்டு போயிட்டாரு அப்படின்னு கேவலமா பேசுவாங்களேங்கிறதுக்கு ஒரு பயமாக இருக்கு. வருவாரதா
ஐயோ 2 பேர் பார்த்து போயிட்டாங்களே, கொடுக்கல சொல்லிட்டுமே, கொடுக்கல இந்த பொண்ணு ஏமாத்தலாம், அந்த 2 பேரும் நம்ம மாட்ட மரியாதை எடுத்துருவாங்கன்ட்டு என்ன பண்ணிடுவோம், கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுவோம். நான் எதுக்கு இதை சொல்றேன்னா, ஆண்டவர் வந்து மனுஷங்கிட்ட இந்த வார்த்தையை சொல்ல சாத்தான்கிட்ட சொல்றாரு. எல்லாம் கவனிச்சுக்கோங்க. மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து பிறந்த ஒவ்வொரு வார்த்தையும் பிழைப்பான் அப்படின்னு வார்த்தையை சாத்தான்கிட்ட சொல்றாரு. இப்போ ஒருவேளை அவங்க சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு மனிதனுக்கு பிழைப்பு வரலன்னு வச்சுங்க, ஜாயூர் கமலாவும் என்ன கேட்கிற மாதிரி சாத்தான் ஏசுறத பணம் கேட்க மாட்டாங்க. சாலமோன் சொன்ன, ஜெயதிக்கு சொன்ன கேட்பனா கேட்க மாட்டானா? அவர்கிட்ட கேட்குறது தைரியம் கூட நேரம் ஜெயதிக்கிட்ட வந்து சொல்லுவாங்க, சத்யா சொன்னாரு காத்துருந்தே உன்னை ஏமாத்தி காத்துருந்தியா அப்படி சொல்ல மாட்டானா? அப்போ நானே ஒரு சாட்சியை வச்சுக்கிட்டு ஏமாத்திடணும்னு நான் ஏமாத்தக்கூடாதுன்னு நான் பயந்து இருக்கிறேன்னா, வார்த்தையில பொய்யே சொல்லாத ஆண்டவர் ஏமாத்துவாரா? இந்த வார்த்தையை நம்பணும். நீ வார்த்தையை எப்படி எடுக்கணுங்கிற விதத்தை சொல்ற, அது வான பூமி அழிந்தாலும் அழியாத வார்த்தை. ஆனா இந்த வார்த்தைய ஜனங்கள் அப்படியே எடுத்துக்கிறதுக்கு நான் ஒன்றும் பெரிய முதலமைச்சரோ பிரதம மந்திரியோ இல்ல பெரிய பணக்காரன் ஐஸ்வர்யவானோ இல்ல, ஏதோ ஒரு பிச்சைக்கார வந்து பேசலாம் சொல்லிட்டு காலையில பிரசங்கம் பண்ணாரு. என்ன பண்ணாரு? பிரசங்கம் பண்ணாரு. நல்லா தான் இருந்தது. அதுக்காக பிரசங்கம் பண்ணுகிறேன். உன் ப்ராப்ளம் சால்வ் ஆயிட்டு இன்னைக்கு ஒரு வார்த்தை கர்த்தர் என் கூட பேசினாரு. அதிகாலையில நான் 5 மணிக்கு எழுந்து ஆண்டவர் என் கூட என்ன பேச போறாரு நான் ஓடி வந்து அவரோடு காத்திருந்தேன். அந்த வார்த்தையை ஆண்டவர் என் கூட பேசினாரு. அந்த வார்த்தையை பேசினதுனால என் வாழ்க்கையில ஒரு விடுதலை கிடைச்சிச்சுன்னு அடுத்த வாரம் வந்து நீங்க நின்று சாட்சி சொல்லும் பொழுது அது கர்த்தருக்கு மகிமையாக அமையுமே. நீ வார்த்தையை வீடுக்கு போற சாலமோன் பேசினாரு. 2 மணி நேரம் பேசினாரு, கடமை பேசினாரு, பேசிட்டு போனாரு. நாங்களா எங்க பிரின்சிபால் பாடம் நடத்தும் போது கண்டிப்பாக இருப்போம். வந்து வார்த்தை கம்மியா பார்த்துட்டு இருப்போம். இங்க பக்கத்துல தானே அது வாயோட மூடி கொடுத்து கிடையாது, அவ்வளவு பெருசா குழந்தை நமக்கு வர மாதிரி. அல்லேலூயா. வான பூமி ஒழிந்தாலும் ஒழியாத வார்த்தை. அப்படி சொல்லுங்க, ஒழியாத வார்த்தை. யோவான் 4:63 ஆவியே உயிர்ப்பிக்கிறது, ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. ஆவின் எடுத்துன்னா ஆவியானது எங்கும் விடுதலை உண்டு. அப்ப விடுதலை பண்ணுகிற வார்த்தை ஆவி இல்லையா? 3:17 சொல்லுது, கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கும் உண்டா விடுதலை உண்டு. அப்ப ஆவியின் வார்த்தை என்றால் விடுதலை செய்யக்கூடிய வார்த்தை. இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தையை ஆவியிற்குரிய மனிதனாக நீங்க ஏற்றுக்கொண்டு போனால் எந்த பிரச்சனையில் மாட்டி இருக்கிறையோ அந்த பிரச்சனையை உங்களுக்கு விடுதலை. அப்பா என்ன பண்ற வார்த்தை? விடுவிக்கிற வார்த்தை. ஜீவனே இருக்குதுன்னா யாருக்கு ஜீவன் வேணும்? செத்து போனவங்க தான் ஜீவன் வேணும். யாருக்கு ஆக்சிஜன் வைப்பாங்க? அப்படி இருக்கவங்க ஆக்சிஜன் வைப்பாங்க இல்ல? நல்லா இருக்கு ஆக்சிஜன், எடி ஆக்சிஜன் எங்க ஆக்சிஜன் வைக்கிற நல்லா இல்லையா? அப்ப ஜீவன் என்னது? உயிர். அப்ப உயிர் போனவனுக்கு கொடுக்கிற வார்த்தை ஜீவ வார்த்தை. பிரச்சனைகளுக்கு நம்ம உயிர் போகுது, உயிரே போகுது பிரதர். பிரச்சனை சில பேர் சொன்ன பையனால என் உயிரே போகுது, இந்த பொண்ணால என் உயிரே போகுது. சில தாய்மார்கள் சரிச்சுவாங்க, உயிரே போகுது பிரதர், இவ எவனா போயிட்டானா நல்லா இருக்கும். அப்ப என்ன இந்த வாழ்க்கையில வாழ்ந்தவங்க இல்ல விருப்பம் இல்லை, செத்து போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி செத்து போயிடலாம் நினைக்கிற மனிதனுக்கு உயிர் கொடுக்கிற வார்த்தை, ஜீவன் கொடுக்கிற வார்த்தை ஏற்றுவாங்க. 3 காரியத்தை பார்த்தோம். ஒண்ணு ஒழிந்து போகாத வார்த்தை, இன்னொன்று உயிர்ப்பிக்கிற வார்த்தை, இன்னொன்று ஜீவன் தருகிற வார்த்தை. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இந்த வார்த்தையை பத்தி கேட்கிறோம். இந்த வார்த்தை என்ன வார்த்தை சொல்லுங்க?
வானமும் ஒழிந்து போகாத வார்த்தை அப்படின்னா சொன்னா அது அப்படியே தான் இருக்கும், அது நிறைவேறாம போகாது. ஆண்டவர் அழகா சொல்றாரு, மாரியும் உயர்ந்த மழை வானத்தில் இறங்கி பூமியை நனைத்து, மாரியும் உறைந்த மழையும் வானத்தில் இறங்கி பூமியை நனைத்து அதில் முளைக்கிறப்ப செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து வரும் வார்த்தையும் அப்படியே இருக்கும். அது என்னிடத்தில் வெறுமையாய் திரும்பாமல் நான் அனுப்பின காரியத்தை வாய்க்கும்படி செய்யும். அப்ப அதுக்கு என்ன பேரு? வெறுமையாய் திரும்பி வராத வார்த்தை. என்ன வார்த்தைங்க? வெறுமையாய் திரும்பி வராத வார்த்தை. அப்ப நீங்க பாருங்க, நீங்க எவ்வளவு பெரிய வார்த்தை கேட்டிருப்பீங்க. ஆசிரியர்கிட்ட வார்த்தை கேட்கிறோம், டாக்டர் கிட்ட வார்த்தை கேட்கிறோம், போலீஸ்காரர்கிட்ட வார்த்தை கேட்கிறோம், ஜட்ஜி கிட்ட வார்த்தை கேட்கிறோம். இப்ப இந்த வார்த்தைலாம் எப்படி? இன்னைக்கு ஜட்ஜி இன்னைக்கு ஒரு தீர்ப்பு சொல்வாரு, நாளைக்கு ஒரு தீர்ப்பு சொல்வாரு. போலீஸ்காரன் இன்னைக்கு ஒரு மாதிரி பேசுவான், நாளைக்கு ஒரு மாதிரி பேசுவான். டாக்டர் இன்னைக்கு ஒரு மாதிரி சொல்வாரு, நல்லா இருக்கிறாரு, நாளைக்கு பார்த்தா ரொம்ப எழுதுதுங்க, பிரஷர் ஏறி போச்சு, சுகர் ஹை ஆகி போச்சு, கிட்னி ஃபெயிலியர் ஆகிற கண்டிஷன் மாத்தி மாத்தி சொல்வாரு. ஆனால் தேவன் சொன்ன வார்த்தையை மாற்றவே மாட்டார். அந்த வார்த்தையை அப்படி எடுத்துட்டு போகணும், அப்படி எடுத்துட்டு போகணும், அப்படி எடுத்துட்டு போகணும். இப்ப பாருங்க, ஒரு சிச்சுவேஷனை காமிக்கல. யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து படிங்க. யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து பொறுமையா நிதானமா படிங்க. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? பாருங்களேன், என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? புறப்பட்டு எல்லாம் கவனிங்க, நல்லா கவனிங்க, வார்த்தைகளை கவனிக்கணும். ஆண்டவர் சொல்றாரு மோசேயை பார்த்து, என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? அப்ப முறையிடுகிறதுக்கும் சொல்றதுக்கு என்ன இருக்குது? வித்தியாசம் இருக்கு. சொல்றது சாதாரணமா சொல்றது, முறையிடுதுன்னா ஆண்டவரே பாருங்க, ஆண்டவரே என் குடும்ப சூழ்நிலையே பாருங்க, ஆண்டவரே என் கவலையை பாருங்க, ஆண்டவரே என் உடம்பு பாருங்க, ஆண்டவரே என் பக்கத்துல ஆட்டத்துல யாரும் இல்லாம நான் பண்ற வேதனையை பாருங்க. முறையிடுதல். கடலை பழக்கிற விஷயம், கடல் பழக்கணும். கடல் வந்து நிக்கிறது முன்னல, பின்னாடி மக்கள் பிரச்சனை, ராஜாக்கள் துவச்சிட்டு வராங்க, சூழ்நிலை ரொம்ப நெருக்கம். இந்த பக்கம் மழை, இந்த பக்கம் மழை, இது இருக்க சமுத்திரம், பின்னாடி வனாந்தம், வரக்கூடிய சேனை அப்படி நெருக்கி வர வேலையில. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, அல்லேலூயா, அன்பான தேவ பிள்ளையே, நீ நெருக்கப்படுகிற நேரத்திலே, நீ கண்ணீர் விட்டு கலந்து நிற்கிற நேரத்திலே கர்த்தர் வந்து சொல்வார். மோசையை நோக்கி சொல்லுகிறது போல உங்களை நோக்கி கர்த்தர் சொல்கிறார். ஆமென். புறப்பட்டு போங்க, புறப்பட்டு போங்க. என்ன போகல, முறையில நான் பார்த்து போக சொன்னா எப்படி இருக்கும்? ஒரு மாதிரி எரிச்சலா இருக்காது. இவ்வளவு பதறி நான் சொல்ற கஷ்டத்தை, என் கஷ்டத்தை இவ்வளவு விலக்கி சொல்ற போங்கன்றாரு. புறப்பட்டு போங்கள், இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு. இஸ்ரவேல் புத்திரனா உங்க தான் இஸ்ரவேலியா? இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு, நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு. அப்பொழுது இருக்க அது கொஞ்சம் தியானம் பண்ணலாம். அந்த வார்த்தையை என்கிட்ட முறையிட்டு இருந்தது, நீ புறப்பட்டு போங்கள், இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து நீ சொல்லு, கடல் அண்ட நின்று உன் கையை நீட்டி கடலை கலந்தது. என் சொல்லி தானே பண்ணியிருக்கேன், கோலை போட்டு ஓடாட்டு இருப்பேன். கடலை பழக்க சொன்னாரு. ஒரு கோடாலை கொடுத்து 2 வெறுவ கொள்ளலாம் பண்ணலாம் இல்ல? ஒரு கோடாலை கொடுத்து ஒரு 2 கனமான கட்டையை போடணும், நம்ம சக்தி இது பிளந்துடலாம். இன்னும் அசால்ட்டா கடலை பிளந்துருக்கிறாங்க. எல்லாம் புரிஞ்சுக்குவோம் நட்பு தகப்ப தேவைப்படுகிற. நீ ஆண்டவரை நோக்கி முறையிடுகிற வேலையில உனக்கு என்ன படுத்து தெரியாம திகச்சு போய் நிக்கிற பொழுது உனக்கு ஆண்டவருடைய வார்த்தை எங்க இருந்து வருதுன்னா, முதல்ல உன் கையை நீட்டு, நீ என் கையை பார்த்து இருக்காது. அது வரைக்கும் மோசேக்கு அவங்க கையில என்னன்னு தெரியாது. இன்னைக்கு நான் சொல்றேன், கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற உன் கையில என்னது உனக்கே தெரியல. நீ என்ன சொல்ற? ஒன்னே இல்ல ஆண்டவரே, அது உன் கண்ணுக்கு அப்படிதான் தெரியும். மோசடி அப்படின்னு தெரிஞ்சு தான் கை தான் கை
வெறும் கை வெறும் கோல் தான் இருக்குது அப்படின்னு நினைச்சான். அப்போ கர்த்தருடைய வார்த்தை வருது. நான் என்ன சொன்னேன்? தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையிலும் மனிதன் பிழைப்பான். இந்த இக்கட்டான சூழ்நிலை மக்கள் 4 பக்கம் சுத்திட்டு பிரச்சனை நின்று அழுது புலம்பி கூச்சல் போட்டு நாங்க சாவ போறோம், எகிப்தில நல்லா சந்தோஷமா இருந்திருப்போம், எங்களை கூப்பிட்டு வந்து இந்த வடாகத்துல திரிய வச்சு இந்த சமுத்திர கரையில சாகடிக்க போறேன்னு ஜனங்கள் புலம்பி அழுது கூப்பாடு போடுகிற வேளையிலே மோசே கர்த்தரை நோக்கி கூடுகிறார். கர்த்தர் சொல்லுகிறார், உன் கையை நீட்டி கடலை புல. சர்வசாதாரணமா சொல்றாரு. அன்பு தேவப்பிள்ளையே, கர்த்தரை நோக்கி முறையிட்டுக் கொண்டிருக்கிறாயே, ஆண்டவரே என் பிரச்சனை எப்பொழுது தீரும்? ஆண்டவரே என் மனக்கலக்கம் எப்பொழுது தீரும்? என் பிரச்சனை எப்போது முடிவுக்கு வரும் என்று சொல்லி அங்காராய்த்து நாதோறும் கர்த்தருடைய வார்த்தையை வைத்து ஜெபித்துக் கொண்டு முறையிட்டுக் கொண்டிருக்கிற உன்னை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், உன் பிரச்சனையை நீங்க போடுங்க. கையை நீட்டுங்க, கையை நீட்டுங்க. ஐயோ தமிழ் நல்ல கையை நீட்டு, நீட்டியா நல்ல நீட்டு. ஆரம்ப கைமா இயேசுவின் நாமத்துல போல. இப்போ மோசே மனிதனாக இருந்தவன் இந்த ஜனங்க முன்னாடி என்ன ஆயிட்டான்? பெரிய ஆயிட்டான். அழுது போனவன் சைலண்ட் ஆயிட்டான். அல்லேலூயா. எல்லாரும் மத்தியிலும் வெட்கப்பட்டு தலை குனிந்து, நான் சம்பாதிக்கிறதுக்கு வழி தெரியாம இருக்கிறேனே, எனக்கு படிப்புக்கு வழி இல்லாத இருக்குதே, நான் பலவீனமா இருக்கிறேனே, நான் நோயாளியா இருக்கிறேனே, நான் தரித்திரனா இருக்கிறேன், நான் ஏழையா இருக்கிறேனே, நான் பாவியா இருக்கிறேனே, நான் துரோகியா இருக்கிறேன்னு சொல்லி எல்லாரும் முன்னாடியும் கூடி குறுகி நின்ன உன் கையை கொண்டு கர்த்தர் மகிமையான காரியத்தை செய்து உன் கையை உயர்த்தி தெரியுமா? இஸ்ரேல் அப்படிதான் சொல்ல இஸ்ரேலா அப்படின்னு சொல்ல போறாங்க, ஆச்சரியப்பட போறாங்க. யார் செய்வா? சொல்லுங்க, யார ஒண்ணு செய்வாரு? என்ன ஒண்ணு செய்வாங்க சொல்லுங்க. அடையா எதிர்பார்த்து காத்துல பாருங்க ஜனங்க வார்த்தைகளுக்கு. என்னை கொண்டு செய்வார். கடல் பெரியது, வனாந்தரம் அகன்றது, மலைகள் உயரமானது, அவைகள் மத்தியிலே மாட்டி தவிக்கிற மனிதனின் பிரச்சனை தலைக்கு மேலானது, அவைகளின் நடுவிலே புறப்பட்டு வந்தது கர்த்தருடைய வார்த்தை, செங்கடலை பிளந்துவிடு. உன் பிரச்சனை நீங்கள் வாழ்ந்துட்டார் ஆண்டவர். நீ வாழ பூமி ஓடி வர வார்த்தை பிரச்சனைக்கு போட்டு யாரை பார்க்காத, டாக்டர் பார்க்காத, போலீஸை பார்க்காத, ஜட்ஜியை பார்க்காத, பிரச்சனையை பார்க்காத, கடவுளை பார்க்காத, எதையுமே பார்க்காத, ஒண்ணு மட்டும் பாரு, அவர் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் பிழைப்பு வரும். நான் அப்படிதான் வாழ்ந்துருக்கேன். என்னதான் நான் சாட்சியம் சொல்லுவேன். நான் அப்படிதான் வாழ்ந்துருக்கேன். யாரும் இவ்வளவு கேவலமா பேசுறாங்க, என்னெல்லாம் சொல்றாங்க, எனக்கு கவலை இல்லை, ஒரு கவலை இல்லை. ஏன்னா நான் பிடித்திருக்கிற வார்த்தை ஒழிந்து போகாத வார்த்தை, ஜீவனுள்ள வார்த்தை, ஆவியான வார்த்தை, மனிதனுக்கு பிழைப்பு கொடுக்கிற வார்த்தை. அப்போ ஒரு பிரச்சனை வரும்போது என்ன பண்ணணும்? தூக்கணும், இதை படிச்சு பார்க்கணும். என்கிட்ட பேசு ஆண்டவரே, என்கிட்ட பேசு. ஒழிந்து போகிற வார்த்தை ஞாயிற்று சொன்னார், ஐயா சொன்னாரே, அற்புதம் செய்யற வார்த்தைன்னு சொன்னாரு. ஏன் கூட என்ன பேச போறீங்க? மோசே கிட்ட தான் பேசுறீங்களா? ஏன் கூட பேச மாட்டீங்களா? நான் உங்க பிள்ளை தானே, பேசுங்க. அன்றைக்கு அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு விடுதலை கொடுப்பதற்காக மோசையோடு பேசின தேவன் இன்றைக்கு உன்னோடு பேசுவார். நீ விசுவாசித்தால் உன்னோடு பேசுவார். நீ எதிர்பார்த்து காத்திருந்தால் உன்னை கொண்டு அற்புதம் செய்வார். ஜீவனுள்ள தேவன், வானம் பூமி ஒழிந்தாலும் ஒழிந்து போகாத வார்த்தை ஒவ்வொரு மனிதனுக்கும் பிழைப்பு கொடுக்கிற வார்த்தை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தது படிங்க. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போவார்கள். எகிப்தியர் உங்களை பின்தொடர்ந்து வரும்படி நான் அவர்கள் இருதயத்தை கடினப்படுத்தி பார்வோனாலும் அவன் ரதங்கள் குதிரை வீரர்களாகிய அவனுடைய எல்லா இராணுவத்தாலும் மகிமைப்படுவேன். அல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு. அவர் சொல்றாரு, அவர் என்ன சொல்றாருன்னா,
நீ கடலை பிறந்திருப்பா. அப்போது ஜனங்க இஸ்ரேல் ஜனங்க வெட்டாந்தரில போவாங்களாம். நம்ம தண்ணியில போறோம் என்ன பண்ணுவோம்? அப்படிதானே போவோம். கடல்ல போனா நல்லா தூக்கி பிடிச்சிப்போம், நனையக்கூடாது தண்ணியிலன்ட்டு. ஆனா பீச்சில காலை வச்சுட்டு துணி நனையாத வந்த ஆள் சரித்திரமே கிடையாது. அது 2 காலம் மொல்லமா வரும், அப்படியே தொட்டு போறோம். 3 டப்புன்னு அடிச்சு ட்ரெஸ் அனுப்பிச்சிடும். நீ ஓரமா நின்னாதான் வெளியில, நீ கொஞ்சம் நல்ல தண்ணியில காலை உள்ள போனா ஒரு ட்ரெஸ் நனையாத நீ வரைய முடியாது. அப்படிப்பட்ட கடல் அலை கொண்டது இல்லையா? அவர் சொல்றாரு வெட்டாந்தரில போற மாதிரி போப்பா. நீங்க எடுத்துக்கோங்க, என்னுடைய பிரச்சனை பிளந்து விட்டது, என்னை சூழ்ந்து நின்ற ஆழி பிரிந்து விட்டது, நான் மாட்டிக்கொண்டிருந்த அகல பாதாளம் அகன்று விட்டது, எனக்கு புதிய வழி கிடைத்து விட்டது என்றார். அது இவரோட வார்த்தை தானே, இந்த கதைக்கு சொல்லப்படுகிற வார்த்தை தானே, உன் பிரச்சனைக்கு முட்டப்படுகிற வார்த்தை தானே. எடுத்துக்கோ. என் கூட நீங்க கர்த்தர் பேசினான்னு சொல்லிட்டு போ, அதை அப்படியே எடுத்துட்டு போ. நான் என்ன சொல்றேன்னா, இருக்கிற பிரச்சனையும் தீர்ப்பாரு, வரம் போற பிரச்சனையும் தீர்ப்பாரு. அங்க ரொம்ப அழகா சொல்றாரு, நீங்க வெட்டாந்தரில நடந்து போற மாதிரி போவீங்க. நான் என்ன பண்ணுவேன், கடலை பிறந்துட்டு நீங்க போகும்போது நான் பார்வையில போய் அவன் இருதயத்தை கடினப்படுத்தி உங்களை தோத்தின்னு வர வச்சு அவனுடைய குதிரை அவனுடைய ரதங்களை எல்லாம் அந்த தண்ணியில அழிச்சு அவன் செத்து போன பிறகு உன்னுடைய வார்த்தை கொண்டு நான் மகிமைப்படுவேன். அதுதான் அந்த வழியை பண்ணியிருக்கிறேன்னு சொல்றாரு. அப்போனா பிரச்சனை உண்டு இல்லை, அப்படின்னா பிரச்சனை உண்டு இல்லை. கர்த்தரை சொல்றோம். நான் ஒரு சாட்சியை சொல்லி நான் முடிக்கிறேன். ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு தம்பி இருந்தார், அவர் பேர் செந்தில். அப்போ நாங்களாம் ரட்சிக்கப்பட்ட புதுசு நேரம் என்ன பண்ணோம், நாங்கள் கூடி இந்த மைதானம் ஒரு காலையில் நேரத்தில் அப்புறம் நான் ஜெபம் பண்ணும்போது தப்பா நினச்சிக்காதீங்க, சிகரெட் குடிக்கிறது இருப்பார், தண்ணி அடிக்கிறது இருப்பார், கஞ்சா குடிக்கிறது கூட அங்கே இருப்பார். அதுக்காக நாங்கள் விட்டுட்டு வர முடியாது. வாங்க ஏன் ஜெபம் பண்ணது கூட போய் தானே ஆகணும். நீ தண்ணி அடிக்கிறவன், நீ போதைப் பொருள் படி நான் உன்னோட விளாக மாட்டேன் சேர மாட்டேன் நான் போக முடியுமா? அவனுக்கு தானே தேவையான வார்த்தை தேவை அப்படின்னு போய் உட்காந்து நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். அப்படி ஜெபம் பண்ணி சொல்லும்போது ஒரு நாள் இந்த பிடிசி பின்னாடி தான் வீட்டில் பிடிசி டிரைவரு ஒரு நம்பி கூப்பிட்டு வந்தார். அவர் பேர் செந்தில், ஹிந்து ஃபேமிலி. அவர் சேலத்துக்காரர் ஆத்தூரை சேர்ந்தவர். இந்த ஸ்ரீதர் கேஸ் ஏஜென்சியில் அவர் அக்கௌண்ட் நான் பண்ணிட்டு அவருக்கு நான் எப்படி வசந்த நம்பர் சொல்கிற மாதிரி உன் நம்பர் சொன்னீங்கன்னா அந்த கார்டு நம்பர் கேஸ் கார்டு நம்பர் சொன்ன பேரை சொல்லிடுவேன், நீ பேரை சொன்னால் நம்பரை சொல்லிடுவார். அவ்வளோ மெமரி போவார். அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் வந்தார். என்னப்பா பிரச்சனை? இவருக்காக கொஞ்சம் போடுங்க. என்ன பிரச்சனை இருக்கு? இவர் கவர்மெண்ட்ல வேலை கிடைச்சிச்சு, இவர் கேஸ் கம்பெனியில் வேலை செய்திருந்தாரு. பிடிசியில் மட்டும் கவர்மெண்ட் பஸ் ஓட்டுற வேலை கிடைச்சிச்சு, ட்ரைனிங் போயிட்டு இருந்தாரு. ட்ரைனிங்ல வண்டி ஓட்டினே இருக்கும் பொழுது அடையாள ரூட் கொடுத்தாங்க. அடையாள டு பெசன்ட் நகர் டு எங்க இந்த பக்கம் எங்கேயோ ஒரு இடத்துல அந்த பயணம் நாங்கள் கொடுத்துருந்தாங்க. பெசன்ட்ல வண்டி ஓட்டி வரும்போது ராஜ்பவன் அந்த கவர்னர் ஹவுஸ் திரும்பும் பொழுது ஒரு வண்டி மேல கொஞ்சம் வண்டி மேல ஏற்றிட்டாரு. வண்டி மேல ஏற்ற உடனே ஒரு அம்மா ஒரு அப்பா ஒரு குழந்தை, அம்மாவும் அப்பாவும் அந்த பக்கம் இருந்தாங்க, குழந்தை இந்த பக்கம் விட்டு குழந்தை சேர்த்து போயிடுச்சு. ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. இவர் கேஸ் ஃபைல் பண்ணி சைதாப்பேட்டை கோர்ட்ல இவர் தோத்து போயிட்டாரு. இவருக்கு 3 வருஷம் ஜெயிலு, 3000 ஃபைன் போட்டுக்கிறாங்க. இவருக்காக ஜெபம் பண்ணுறாங்க. நாங்கள் என்ன பண்ணுவோம்? ஜெபம் தான் பண்ணுவோம். ஜெபம் பண்ண உடனே நான் சொன்னேன், ஜெபம் பண்ணிட்டீங்கல்ல நீங்கள் வாங்கன்னு சொல்லிட்டு மலை மேலே கூட்டிட்டு போனேன். அப்புறம் மலை மேலே வீடே கிடையாது, பெரிய தூண் ஒன்று இருக்கும். அந்த தூணாண்ட மணல் கொட்டி வச்சுருப்பாங்க. அந்த மணலில் உட்காந்து ஜெபம் பண்ணுறோம். நான் ஜெபம் பண்ணிட்டு அவர்கிட்ட ஒரு சாட்சி சொன்னேன், பிரதர் நீங்க உண்மையா ஆண்டவர் நீங்க பிடிச்சிங்கன்னா நீங்க கண்டிப்பா விடுதலை கிடைச்சிடும், நீங்க பயப்படக்கூடாது. ஆனா நீங்க உண்மையா இல்லைன்னா எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னேன். சொல்லிட்டு என்ன சொன்னாங்க கிட்ட, நீங்க ஒரு வாக்குறுதி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாக்குறுதி வாங்கினேன். என்ன வாக்குறுதி? ஆண்டவர் எனக்கு
இந்த காரியத்திலிருந்து விடுதலை கொடுத்துட்டாருன்னா நான் ஆண்டவரை ஏத்துக்கிட்டு நான் ஆண்டவரை ஞானசாலை எடுத்துக்கிட்டு சாவ வரைக்கும் நான் ஆண்டை விட்டு போக மாட்டேன் அப்படி நீங்க சொல்லுங்க. அவர் பயத்துல சொன்னாரோ உண்மையா சொன்னது தெரியாது, சொல்லிட்டாரு. ஏன்னா அது பயம் 3 வருஷம் ஜெயிலாச்சே சொல்லிட்டாரு. நான் விட்ட நான் சும்மா விட மாட்டேன். என்ன பண்றது, பசங்க டைம் இல்ல, கர்த்தருக்கு பொருத்தனை செலுத்தணும், அப்புறம் ஆண்டவரை விடுவிப்பாரு, 3 மகிமைப்படுத்துவாரு அப்படின்னு சொல்லியிருக்குது இல்லையா. அதனால அப்படி நீ தவறிட்டினா இந்த மலையில இருக்கிற கண்ணெல்லாம் உங்களுக்கு எதிராக சாட்சி சொல்லும் அப்படின்னு சொல்லு. அப்போ ஜோம் பண்ணி சொல்ற, ஆண்டவரே நான் முழுசா நம்புற ஆண்டவரே, இந்த காலத்துல விடுதலை கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்காக நான் மேடையெல்லாம் எதிரி சாட்சி சொல்றேன், கட்சி வரைக்கும் ஆண்டவருக்காக நான் வாழ்றேன். நான் அப்படி தவறுதல் பட்சத்துல நீங்க பரலோகத்துல வரும் பொழுது இந்த கண்ணுகள்லாம் எனக்கு விரோதமா சாட்சி சொல்லட்டும் அப்படின்னு சொல்லிட்டேன். ஜோம் பண்ணிட்டாங்க. அடுத்தது இப்ப இவர் என்ன பண்ணாரு, கீழ்கோர்ட்ல தோத்து போயிடுச்சு, ஹைகோர்ட்டுக்கு போறாங்க. ஹைகோர்ட்ல போகும்போது எந்த வக்கீலும் கேஸ் எடுக்க மாட்டேன்ட்டான். இங்க இருக்கிற ஒரு பெரிய வக்கீல், நமக்கு தெரிஞ்ச வக்கீல் வசந்தகுமார் ஒரு வக்கீல் இங்க இருக்கிற சிசி சர்ச் பக்கத்துல, அவர் தான் கிரிமினல் லாயர். இது முன்னாடி ஒருத்தர் இருந்தாரு, பெரிய சாம்சாலையான ஒரு வக்கீல் இருந்தாரு, அவருடைய மருமகம் பெரிய கிரிமினல் லாயர். அவங்க போனா அவங்க என்ன சொன்னாரு, சால்மன் எனக்கு ரொம்ப தெரிஞ்சது, சால்மன் வந்து சாப்பாடு கெட்டு போச்சுன்னா கொஞ்சம் சூடு பண்ணி மேக்கப் பண்ணலாம், கெட்டு போன சாப்பாடு கெட்டு போட்டுதான் அது கீழே தான் போட்டுரும், அது பார்த்து அந்த கேஸ் கீழ் கோர்ட்டு தோத்துச்சுன்னா அது எப்படி போனாலும் மேல் கோர்ட்ல தோத்துரும் அப்படின்னு சொன்னாங்க. நான் வெளியே வந்துட்டேன், மாணவருடைய வார்த்தை கேட்டு வெளியே வந்து நாங்கள் ஜோபம். அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணோம், பாரிஸ்ல போயிட்டு எங்கேயாவது வக்கீல பிடிக்கலாம் பாரிஸ் கிட்ட கூப்பிட்டு போறாங்க. நானும் போக போறேன், கூப்பிட்டு நம்பி அந்த டைம்ல கேஸை கொடுத்துங்க ஏற்றுக்கிட்டு நான் வழக்காடுறேன். போய் வழக்காடுறாங்க. 3 மாசம் ஆகி போச்சு, ஒரு மாசத்துக்கு ஆகி போச்சு. தீர்ப்பு ஜட்ஜி தீர்ப்பு கொடுக்க போறாரு. இவ்வளவு ஜோம் பண்ணி இருக்கிற அவிசுவாசம் வந்துருச்சு. இவரை பிடிச்சி ஜெயிலும் அவர் சொல்லிட்டாரு, அவர் தான் சொன்னாரு, ரேஷன் கார்டு எடுத்துட்டு வந்துருக்கோம், சப்போஸ் கேஸ் தோத்து போச்சுன்னா ஜாமீன் கொடுக்கணும், அதனால ரேஷன் கார்டு எடுத்துட்டு வாங்க, கையில வந்து ஒரு 3000 ரூபாய் எடுத்துட்டு வாங்கன்னு சொல்றாரு. என்கிட்ட 3000 ரூபாய் ஒரு 1000 ரூபாய் எடுத்து ரேஷன் கார்டு எடுத்து நான் கொடுக்குறேன். காலையில கூப்பிட்டாங்க, எல்லாம் கேஷன் நாங்கள் இருக்கோம், உட்காந்து நேரம் உட்காந்துருந்தேன். நேர்மையான ஜட்ஜி கண்ணாடி போட்டோம்னா உட்காந்துக்கிறாரு. அவரையே பார்த்துட்டு இருந்தேன். எப்படின்னா ஏசுநாதர் பிலாட்டுக்கு முன்னாடி உட்காந்துருந்தாரு இல்லையா, அந்த பிலாட்டு அப்படியே கம்பீரமா அந்த மாதிரி பார்த்துட்டு அவரே தான் பார்த்துருந்தேன். கூப்பிடுறாங்க இவரை கூப்பிடவே இல்லை. அதுக்குள்ள சாப்பாடு போயிட்டாரு ஜட்ஜி. 3 மணிக்கு வாங்கிட்டாரு. 3 மணிக்கு போகணும், 3 மணிக்கு போகணும், எல்லாம் லைன் நின்றுக்கிறாங்க. எல்லாரும் கூப்பிடுறாரு இவர் கூப்பிடவே இல்லை. நாங்களே விவசாயம் போயிட்டோம். என்னமோ நடந்து போறா போல இருந்தா லாஸ்ட்ல கூப்பிடுறா போய் வச்சுக்கணும். எல்லாம் முடிஞ்சிட்டு இருக்கிறது ஜட்ஜி உள்ள போயிட்டேன். நான் அவர் மட்டும் கோர்ட்ல உட்காந்துக்கிறோம். ஜட்ஜி போனோட குமஸ்தாவுக்கு வெளியே போயிட்டான். உள்ள போன உடனே கொஞ்ச நேரம் பொறுத்து குமஸ்தா உள்ள வரான். உள்ள வந்து 5000 கூப்பிட்டு சொன்னாரு. உள்ள போனாங்க. உள்ள போன கேஸ் விசாரிச்சு பேசியிருப்பாங்கல்ல, எல்லாம் பேசி முடிச்சுட்ட பிறகு கொஞ்ச நேரம் பொறுத்து வெளியே வர்றாரு. செந்தில் வெளியே வர்றாரு. வெளியே வந்து சிரிச்சுனே வர்றாரு. என்னப்பான்னு கேட்டேன், நீ குழந்தை ஏற்றுறது உண்மை, அதுக்கு தண்டனை கொடுக்க வேண்டியது உண்மை, அந்த குழந்தை செத்து போச்சு. ஆனால் நடைமுறையில் பார்க்கும்போது ட்ரைனிங்ல இருக்கிறதுனால தவறாமல் ஏற்றிட்டு இருந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் அந்த கேஸை. ஆனால் ஒரு விஷயம் என்னன்னா, உனக்கு 2 பசங்க இருக்கிறாங்க, இந்த குழந்தைக்காக நான் தீர்ப்பு உனக்கு ஜெயில கொடுத்து 3 மாசம் உனக்கு உள்ள போட்டேன்னா இந்த 2 குழந்தையோட வாழ்க்கை கெட்டு போயிடுவேன்னு சொல்லி கருணையின் அடிப்படையில் அவனை விடுதலை செய்கிறார். கருணையின் அடிப்படையில் செய்கிறார். சந்தோஷமான விஷயம் இருக்கு. அல்லேலூயா. வாயா பரவாயில்ல. ஜெபத்துக்கு நன்றி சொன்ன ஆண்டவருக்கு மறுபடியும் நன்றி சொல்லிட்டு ஒரு ஜெப கூட்டம் போட்டு மேலே ஏற்றி சொல்றா சாட்சிங்கிறாங்க. வைரத்துல சாட்சி சொன்னார். சாட்சி சொல்லிட்டு இந்திய வரைக்கும் அவரு அவங்க மனைவி அதை 2 பேருக்கு ஞானஸ்தானம் எடுத்து கிறிஸ்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அந்த வார்த்தை ஜீவன் உள்ளது. அந்த வார்த்தை விடுதலை தரக்கூடியது. அந்த வார்த்தை ஒழிந்து போகாது. அந்த வார்த்தையை உணர்வு. அல்லேலூயா. போறாங்க ஜெபம் பண்ணலாம். அல்லேலூயா.